ஹாய் செல்ல குட்டீஸ், எல்லாரும் கண்டிப்பா சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா ஜம்முன்னு எல்லாரும் ஹெட்போன்ஸ் எடுத்து காதுல மாட்டிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024ல ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் கதையா ரிலீஸ் ஆன பெருவாங்கன் அப்படின்னு ஒரு சூப்பரான கதையை கொண்டு வந்திருக்கேன். இந்தோனேஷியன் பேய் படங்களை பத்தி சொல்லவா வேணும், சும்மா மிரட்டி விட்டுருக்கானுங்க. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஒருவேளை இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்புறம் வீடியோ பாக்குற நீங்க சிங்கிளா இருந்தா ஏன் சிங்கிளா இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லணும். ஒருவேளை கமிட்டடா இருந்தா எப்படி கமிட்டடா நீங்கன்னு அதையும் கமெண்ட்ல ஒரு ஸ்டோரியா சொல்லணும். பார்க்கலாம் எத்தனை பேர் ரெஸ்பான்ஸ் பண்றீங்கன்னு. நான் சொல்ல வந்த இன்னொரு முக்கியமான விஷயத்தையே மறந்துட்ட பாருங்க. நாளைக்கு நம்ம சேனல்ல ஒரு தரமான படத்தை அப்லோட் பண்ண போறேன். கண்டிப்பா தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே பார்க்கணும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படம். உங்களுக்கே தெரியும், நான் ஒரு படத்தை காரணமே இல்லாம புகழ மாட்டேன். ஆனா நாளைக்கு பார்க்க போறது கண்டிப்பா உங்க நேரத்தை வீணாக்காத ஒரு படமா இருக்கும். முடிஞ்சா அது என்ன படம்ங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, இப்ப அப்படியே டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்ல காடுகளுக்கு நடுவுல நல்லா பேய் படங்களுக்கு ஏத்த மாதிரி ஜம்முன்னு ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கானுங்க. இப்ப அதே வீட்டுக்குள்ள டம்மு டம்முன்னு வித்தியாசமான சத்தம் கேக்குது. ஆக்சுவலா இந்த கதை நகரக்கூடிய காலகட்டம் 2008. கேமராவும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கொட்டகைக்கு வருது. இவ்வளவு நேரமா டம்மு டம்முன்னு சத்தம் கேட்டு இருக்குல்ல. ஆக்சுவலா இங்க ஒரு அம்மா உலக்கைய வச்சு ஏதோ நெல்லு குத்துறாங்க போல. அதுல இருந்துதான் அந்த சத்தம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா டேபிள்ல வைக்கப்பட்டிருக்க ஒரு கோழி எடுத்து ஏதோ ஒரு சில மந்திரங்களை உச்சரிச்சுட்டு அந்த கோழி உடம்புல இருக்க ரெக்கையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா புடுங்கி போட்டுட்டு இருக்கு. அப்பதான் காட்டுறாங்க இந்த அம்மா இவ்வளவு நேரமா நெல்லு குத்தல ஏதோ ஒரு மசாலா ரெடி பண்ற மாதிரி தெரியுது. உடனே இப்ப அந்த காரசாரமான மசாலாக்குள்ள இவ கையில இருக்க 2-3 கோழிகளை போடுறாங்க. உலக்கைய எடுத்து மறுபடியும் நங்கடகரன்னு மசாலாவோட மசாலாவா இந்த அம்மா நல்லா கலந்து விட்டுருச்சு. இந்த இடத்துல கட் பண்ணா காலையில விடியுது. இந்த அம்மா நைட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிருக்குள்ள. அந்த மசாலாவை இவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு. சோ அங்க ரொம்பவே ஸ்பெஷல் மசாலான்னு வந்த கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்கிறா. அப்பதான் புருஷன்காரன் ஜாக்கும், மாயா நம்ம நினைச்சதை விட வியாபாரம் சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏன்னா நீ செஞ்ச அந்த ஸ்பெஷல் மசாலாவால தான் கஸ்டமர்ஸ் தினமும் நம்ம கடைக்கு வராங்க. இந்த பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த ரகசியம் என்னங்கறத எனக்கும் நீ சொல்லிக் கொடுக்கணும். இங்க கட் பண்ணா அதுக்கு நைட் ஆகுது. கடையில வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த ஜாக்கு தன் மனைவி மாயாவுக்காக சமைச்சிட்டு இருக்கான். பின்னாடியே இந்த மாயா டைனிங் டேபிள்ல ஃப்ரூட்ஸை கட் பண்ணிட்டு இருப்பா. திடீர்னு எதையோ ஒன்ன பார்த்து செமையா ஷாக் ஆகுறா. அப்படியே கேமராவும் திரும்ப பார்த்தா அங்க ஒரு அண்டங்காக்கா உட்கார்ந்துருக்கு. மாயா இதை கவனிச்ச அடுத்த நிமிஷமே தன் கட்டுப்பாட்டை இழந்து கையில கத்தி எடுத்துக்கிட்டு நேரா தான் புருஷனுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கா. ஆனா ஜாக் ஏற்கனவே சமைக்கிறதுல மும்மரமா இருக்கான். சோ பொண்டாட்டி பக்கத்துல ஒரு விஷயத்த கூட இவன் கவனிக்கல. கடைசி நிமிஷத்துல கத்தியை வச்சு குத்தலாமேன்னு கைய ஓங்குவா. அதே டைம்ல புருஷன்காரனும் திரும்புறாங்க. உடனே பயத்துல கண்ணையும் முடிப்பா. அவ்வளவுதான், புருஷனோட கதை முடிஞ்சுன்னு இவ அழுதபடியே பொறுமையா கண்ணை திறக்கிறா. இங்கதான் ட்விஸ்ட். உண்மையை சொல்ல போனா இந்த மாயா இன்னுமே டைனிங் டேபிள் பக்கத்துல தான் இருக்காங்க. சோ இவ்வளவு நேரமா இவங்க பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாது, வெறும் இல்யூஷன். அங்க உட்கார்ந்து இருந்த அண்டங்காக்காவையும் காணோம். உடனே பயந்து போன மனைவி நேரா தன்னோட பெட்ரூம் கோடி வந்துருவா. ஜாக்கும் என்ன ஏதுன்னு புரியாம பின்னாடியே அறைக்குள்ள வரும்போது இந்த அம்மா அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்ணாடியை கவனிக்கிறாங்க. செல்லம், உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா தானே இருக்க? இந்த மாதிரி பேசிக்கிட்டே ஜாக் அவங்கள தொட்டதுமே மாயா சடனா அப்படியே மயங்கி விழுந்துருவா. பயத்துல ஜாக்கும் ரீட்டா, லாலா சீக்கிரம் வாங்கன்னு தான் 2 பொண்ணுங்களோட பேரை சொல்லி கூப்பிடுவான். அதுக்குள்ளேயே இந்த மாயாவை பாருங்களேன், மயக்கத்துல இருந்தவ சடனா கண்ண முழிச்சு தான் உடம்பு அப்படியே வளைச்சு, இனிமே இவ உடம்பு எனக்கு சொந்தம், உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு இந்த அம்மா ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி சிரிக்குது, கத்துது. உண்மையை சொல்ல போனா இந்த ஜாக் ரொம்ப பயப்படக்கூடிய ஆளு. சோ அதனாலயே இப்பேற்பட்ட விஷயத்த பக்கத்துல பார்த்து பையனுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடுது. இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அங்க ரோடின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டாக்டர் இருக்காரு. 2 வருஷமா ஜாக்குக்கான சிகிச்சைகளை கொடுத்த, தம்பி நீ பார்த்தது எல்லாமே போய்ப்பா, பேய் பிசாசுன்னு எதுவும் கிடையாது அப்படி இப்படின்னு அவனோட மைண்ட மாத்தி மறுபடியும் இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்த இதே டைம்ல இந்த ஜாக்கோட 2 பொண்ணுங்களை காட்டுறாங்க. மூத்த பொண்ணோட பேரு ரீட்டா, சின்ன பொண்ணோட பேரு லாலா. அது இல்லாம இந்த ரீட்டா தான் நம்ம கதையோட ஹீரோயின். அடடா, அப்பா திரும்ப வீட்டுக்கு வரப்போறாருன்னு சொன்னதுமே உனக்கு சந்தோஷம் அதிகமாயிடுச்சு போல. ஆமாக்கா, எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி பேசும்போதே வெளியில கார் வரக்கூடிய சத்தம் கேக்குது. ஐ ஜாலி, அப்பா வந்துட்டாருன்னு 2 பேருமே வேகமா ஓடி வருவாங்க. கெஸ் பண்ண மாதிரி ஜாக் தான் வந்திருப்பாரு. சோ 2 பொண்ணுங்களையும் கட்டி பிடிச்சு பாச மலைய பொழிறாரு. இப்ப நைனா லாலாவை தூக்கிட்டு உள்ள போனதுமே, அங்கிள் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ரீட்டா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, உங்க அம்மா எனக்கு தங்கச்சிமா, இதெல்லாம் பண்ண வேண்டியது என்னோட கடமை. நல்லபடியா உங்க அப்பாவுக்கு இருந்த நோயெல்லாம் குணமாயிடுச்சு. தோ இதுல டேப்லெட்ஸ் இருக்கு, ரெகுலரா இதை கொடுத்துரு. அதே டைம்ல எதுக்கும் உங்க அப்பா மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. அப்புறம் உங்க அம்மா மாயா எப்படி இருக்காங்க? இப்ப வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்ல, படுத்த படுக்கையா தான் இருக்காங்க. நாளுக்கு நாள் அவங்க எடுத்துக்கிற சாப்பாட்டோட அளவும் கம்மியா தான் இருக்கு. நீங்க ஒரு 8 வந்து பாத்துட்டு போறீங்களா? சரின்னு அங்கிள் வீட்டுக்குள்ள போகும்போது சடனா அவருக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பார்க்கும்போது இவரோட மனைவி, எங்க என்ன பண்றீங்க? இல்லமா, நான் ஒரு பேஷண்ட பார்க்க வந்திருக்கேன். சரி சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உடனே காலை கட் பண்ணிட்டு, ரீட்டா நான் வீட்டுக்கு போயாகணும், அத்தை கால் பண்ணி கத்திட்டு இருக்கா. சரி அங்கிள், அத்தையை கேட்டதா சொல்லுங்க, டைம் கிடைச்சா 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. ஒரு தயக்கத்தோடய சரின்னு சொல்லிட்டு அங்கிள் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அன்னைக்கு நைட்டு கடந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா ஜாக் இன்னைக்குதான் வீட்டு சாப்பாடு சாப்பிடுறாரு. அதனால பாவம் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு. அப்பதான் சந்தேகத்துல ரீட்டா கிட்ட,
அம்மா உன் படிப்பு என்னாச்சு? இல்லப்பா நான் போறதில்ல, ஏன்னா அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சுல்ல, யாராவது ஒருத்தர் அவங்க கூட இருந்தே ஆகணும். ஐயோ நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதமா, நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல, இதுக்கு அப்புறமா நீ ரெகுலரா பள்ளிக்கூடத்துக்கு போற. என்ன லாலா, அப்பா சொல்றது சரிதானே? ஆமா பானு இவ்வளவு கோரஸ் பாடிட்டு இருக்கா. அட நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன் பாரு. ஆமா உன்னோட அம்மா அவங்க எங்க போனாங்க? அப்பா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சோ பெட்லயே தான் இருக்காங்க. கட் பண்ணா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பசங்க 2 பேரும் தூங்க போயிடுவாங்க. இந்த ஜாக் இருக்கார் இல்லையா, இவரு மட்டும் ஜம்முன்னு தான் மனைவிக்கு பிடிச்ச ஒரு பாட்டை போட்டுட்டு மாயாவை கட்டி பிடிச்சு அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது. இருந்தாலும் இந்த பாட்டு சத்தம் பக்கத்து அறைக்குள்ள தூங்கிட்டு இருக்க 2 பசங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. சோ ஹீரோயினும் அந்த பாட்டை யாரு பிளே பண்ணதுன்னு பாக்குறதுக்காக வெளியில வருவா. சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரா தான் அம்மாவோட ரூம்க்கு வரும்போது ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. இவ்வளவு நேரமா இந்த நைனா மாயா கூட டான்ஸ் ஆடி இருப்பார்ல, ஆக்சுவலா அது எதுவுமே உண்மை கிடையாது போல. இவரு தனியா தான் ஆடிட்டு இருக்காரு. தெளிவா சொல்லணும்னா இன்னுமே ஹீரோயினோட அம்மா மாயா பெட்ல தான் இருக்காங்க. நடக்கிற விஷயங்களை பார்த்தா நம்ம ரீட்டாவுக்கு என்ன தோணும், சரி ஒருவேளை அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றாரு போல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு போலன்னு சத்தம் போடாம கதவை லாக் பண்ணிட்டு திரும்ப தான் பெட்ரூமுக்கு போலாமேன்னு பாக்கும்போது சடனா வீட்டோட ஜன்னல் கண்ணாடி டப்புன்னு உடையிற மாதிரி சத்தம் கேக்குது. என்னன்னு புரியாம ஹீரோனும் செக் பண்ணும்போது உண்மையாவே அங்க இருக்க விண்டோ கண்ணாடி உடைஞ்சிருக்கு. அதுல ஒரு சில ரத்த கரைகளும் காக்காயோட இறகுகளும் ஒட்டி இருக்கு. ஆக்சுவலா பிரச்சனை அது மட்டுமே கிடையாது. இப்பதான் ஹீரோயின் தான் அப்பாவை அம்மாவோட ரூம்ல பாத்திருப்பா. ஆனா பாருங்க மறுபடியும் நைனா வீட்டுக்கு வெளியில நிக்கிற மாதிரி இருக்கு. அங்கிள் வேற போகும்போது அப்பாவை தனியா விடாதன்னு சொல்லிருப்பாரு. சோ பயந்துகிட்டு ஹீரோனும் வெளியில ஓடி வராங்க. அப்பா என்னாச்சு உங்களுக்கு, டைம் ஆயிடுச்சுல, வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இந்த டைம்ல எங்க என்ன பண்றீங்க? ஜாக்கு கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரலங்க. சடனா ஹீரோனை பார்த்து பயமுறுத்துற மாதிரி சிரிச்சுட்டு குடு குடுன்னு நேரா அங்க இருக்க காட்டுக்குள்ள ஓடினவரு ஒரு கூர்மையான கம்பி இருக்குங்க, அதுல ஓடி வந்து ஒரு முட்டு, அவ்வளவுதான் மண்டையோட பின்பக்கத்து வழியா கம்பி வந்து மனுஷன் அதே இடத்துல இறந்து போயிட்டாரு. இது கனவு நினைப்பீங்கல்ல, கிடையாது, உண்மையாவே ஹீரோனோட அப்பா இறந்து போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில விடியுது. அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. இப்ப ரீட்டாவும் அங்கிளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா இறந்து போயிட்டாருன்னு இன்ஃபார்ம் பண்ணும்போது செல்லவனா வெளியில ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன், என்னால இப்ப வர முடியாது, ஆனா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் வீட்டுக்கு வரேன். இப்ப இவங்க கால் பேசிட்டு கட் பண்ணும்போது அங்க இன்னொரு கார் வருது. உள்ள இருந்து ஒரு 3 பேர் இறங்குறாங்க. முதல்ல ஒருத்தன் குறுந்தாடி வச்சிருக்கான்ல, அவனோட பேரு ஜமால். பின்னாடி இருக்க அந்த சுருட்ட முடிக்காரர் இருக்கான்ல, அவனோட பேரு ரஃபி. அப்புறம் லாஸ்டா இவங்களோட அக்காவான ஜகானா, படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட அண்ணன் தங்கச்சி தான் இந்த 3 பேருமே. வீட்டுக்குள்ள வந்ததுமே இந்த 3 பேருக்கு இடையில ஒரு சின்ன பேச்சுவார்த்தை. இந்த மாதிரி இந்த வீடு பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம ஏன் விட்டு வைக்கணும், இப்பதான் ஜாக் வேற இறந்து போயிட்டால, அம்மாவோட மருத்துவ செலவுக்கு கண்டிப்பா இந்த ரீட்டாவுக்கு அதிகம் பணம் தேவை. ஏன்னா இவங்க நடத்திக்கிட்டு இருந்த கடை வேற 2 வருஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ பணத்தோட தேவை ரீட்டாவுக்கு ரொம்ப அதிகம். இத நமக்கு சாதகமாகிட்டு இந்த வீட்டை வித்த ஆளுக்கு சரிபாதியா பங்கு போட்டுப்போம். டே ஜமால், ரீட்டாவுக்கு கேட்டுற போதுரா, கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு அமைதியாரு, நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் அக்காவை பாத்துட்டு வரேன்னு ஜகானா மட்டும் உள்ள வராங்க. என்னதான் சொத்து மேல ஆசை இருந்தாலும் கூட இந்த ஜகானாவுக்கு அக்கா மேல ரொம்ப பாசம் அதிகம் போல. சோ அதனாலயே என்னமோ அவங்களோட தலையை பிடிச்சு வாரிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோனும், ஆன்ட்டி கொஞ்சம் வெளியில போறீங்களா, அம்மாவுக்கு நான் உடம்ப சுத்தம் பண்ணி ஆகணும். அப்ப இந்த ஜகானாவை பாருங்களா, லாஸ்டா அம்மாவோட காதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. ஆனா இவ என்ன சொன்னாங்கிறது நமக்கு தெளிவா காட்டல. அடுத்த ஹீரோனும் அம்மா உடம்ப சுத்தப்படுத்திட்டு இருப்பா. அம்மா உங்க குரலை கேட்டு 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அப்பா வேற பைத்தியம் பிடிச்சு இறந்து போயிட்டாரு, இருந்தாலும் இப்ப வரைக்கும் நீங்க வெறும் சிலையா மட்டும் தான் இருக்கீங்க. ஆஹா, மறுபடியும் அந்த அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. இதுக்கடையில லாலா வேற அழுதுட்டு இருக்கா. இந்த மாதிரி எனக்கு அப்பா வேணும், நான் அவர்கிட்ட பேசணும்னு தன்னால முடிஞ்ச வரைக்கும் ரீட்டாவும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறா. அடுத்த நேரம் அந்த அக்கா தம்பிகளை பார்த்து, அதான் அப்பாவுக்கான சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நீங்க திரும்ப ஊருக்கு போங்க. உடனே ஜமால் கடுப்பாகி, அக்கா பாத்தியாக்கா இவன் நம்மளையே வீட்டை விட்டு போக சொல்றா. ரீட்டா என்ன இருந்தாலும் நாங்க உங்களோட ஃபேமிலி, நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கண்டிப்பா உங்களுக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கும், அதனால இந்த வீட்டை வித்தோன்னு வையன், நீ நான் அப்புறம் என்னோட அக்கா எல்லாரும் சமமா பங்கு போட்டுக்கலாம். யோ இது எங்க அம்மாவோட சொத்தியா, நீங்க என்னமோ பங்கு போடலாங்கிறீங்க. இந்த பாருங்க உங்க பேச்சு எதுவும் எனக்கு பிடிக்கல, முதல்ல என் அம்மாவுக்கு இருக்க நோய் குணமாகணும், அது வரைக்கும் இந்த வீட்டை யாருக்காகவும் நான் விற்க மாட்டேன். அப்ப ஜகானா தான் நிலைமை புரிஞ்சுக்கிட்டு, சரி சரிமா நாங்க பேச வந்தது தப்பு, நான் அவங்களை அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல கார்ல கிளம்புறாங்க. விளங்குச்சு, என்னதான் ஜாக் இறந்து போனாலும் இந்த ரீட்டா இருக்க வரைக்கும் கண்டிப்பா நம்மளால அந்த வீட்டை விற்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னக்கா நாங்க இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், நீ அமைதியாவே இருக்க, அவசரப்படாதீங்க, அந்த வீட்டை விக்கிறதுக்காக தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு தான் உள்ளங்கைய காட்டும் போது அதுல தலைமுடி இருக்கு. அடி பாவி, அப்படின்னா இந்த முடிய வாரதுக்காக தான் மாயாவோட தலைய பாசமா கோதன மாதிரி நடிச்சிருக்கா. கட் பண்ணானுக்கு நைட் ஆகுது. ரீட்டாவும் லாலாவும் தான் அப்பா இறந்து போனதை நினைச்சு வருத்தப்பட்டு தான் அம்மாவுக்கு சீக்கிரமா உடம்பு குணமாகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாதியிலேயே பவர் கட் ஆகுது. அச்சச்சோ, தங்கச்சி கண்ணு முழிச்சா பயந்துருவாளேன்னு சொல்லிட்டு அந்த கும் இருட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் விளக்கெடுக்க வருவாங்க. அப்ப பாருங்க மின்னல் வெளிச்சத்துல 2 வருஷமா படுத்த படுக்கையாவே இருக்க மாயா நல்லா குத்துக்கள் மாதிரி பின்னாடி வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அதுவே விளக்கேத்திட்டு பாக்கும்போது இப்ப அந்த இடத்துல யாரும் இல்ல. நேரா தான் அறைக்கு வந்து தூங்கலாமேன்னு பெட்ல படுக்கும்போது இவ கால் மாட்டுக்கிட்டே ஒரு காக்கா உட்கார்ந்துருக்கு. அட இது எப்படி உள்ள வந்துச்சுன்னு புரியாம லைட்டா திரும்பி பாக்குறா. ஜன்னல் கதவு ஓபன் ஆயிருக்கு. உடனே கையில ஒரு போர்வை எடுத்த அந்த காக்காவை துணியை வச்சு மூட போகும்போது இறந்து போன இவளோட அப்பா ஜாக் இருக்கால, அவன் மண்டையில ஓட்டையோட
நல்லா பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நிப்பான். அது மட்டும் இல்லங்க, அவனை சுத்தி ஒரு 30-40 காக்கா வேற சுத்திட்டு இருக்கு. மிரண்டு போன ஹீரோயினும் மரண பயத்தோட டப்புன்னு கனவுழுகிறா. பார்த்தா இவ கண்டதெல்லாம் வெறும் கனவு. அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோனுக்கு வீட்டு செலவுக்குன்னு பணம் வேணும்ல, சோ அதனால பழைய பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கா. நேரா அங்க இருக்க கொட்டகைக்கு வரும்போது பழைய ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், தேவையில்லாத நிறைய திங்ஸ் இருக்கு. பாப்பா எல்லாம் ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. நான் ஒரு 4 மில்லியன் கொடுத்து இதை வாங்கிக்கிறேன். ஆனா பணத்தோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 4.5 மில்லியன் கொடுக்குறீங்களா? ஐயோ இது எனக்கு கட்டுப்படி ஆகாதே. அட தோ பாருமா, ஒரு பொருளை விட்டாச்சு. இந்த உலக்கையும் கல்லையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு 6 மில்லியனா கொடுக்குறேன். ஆனா அந்த பொருள் மட்டும் வாய்ப்பே இல்ல. ஏன்னா என்னோட அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த வியாபாரி விடுற மாதிரியே தெரியல. ஏமா உனக்கு 6 மில்லியன் இல்லமா, 7 மில்லியன் கொடுக்குறேன். இப்பயாச்சும் அதை கொடுக்குறியா? மன்னிச்சிருங்க, நீ 7 இல்ல 80 மில்லியன் கொடுத்தாலும் சரி, என்னால அந்த பொருளை மட்டும் கொடுக்கவே முடியாது. அதுக்கப்புறமா டீலிங்க முடிச்சிட்டு வந்தவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அடுத்த நேரா தான் அம்மாவோட அறைக்கு வந்தவ வழக்கம் போல உடம்ப சுத்தப்படுத்தலாமேன்னு முதுகுல இருக்க துணியை விளக்கும் போது பயபுள்ளைக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் இல்லாம இப்ப திடீர்னு இந்த அம்மாவோட முதுகுல நிறைய கட்டிகளும் அதுல நிறைய புழுப்பூச்சி எல்லாம் முண்டிட்டு இருக்கு. பயத்துல நம்மால குடுகுடுன்னு வெளியில ஓடி வந்து அங்கிளுக்கு கால் பண்ணிட்டா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்கிள் வராரு. லாலா இதோ வச்சுக்கோ, உனக்காக தான் புது கேக் வாங்கிட்டு வந்தேன். தேங்க்ஸ் அங்கிள்னு சொல்லிட்டு இவ உள்ள போயிடுவா. ரைட்டா, நீ எதுக்கும் பயப்படாத. உங்க அம்மா 2 வருஷமா படுத்த படுக்கையா இருக்காங்கல்ல, அதோட சைடு எஃபெக்டால் தான் முதுகுல நிறைய காயங்கள் வந்திருக்கும். ஆனா அங்கிள் ஒரே நாள்ல இவ்ளோ காயங்கள் வரதுக்கான வாய்ப்பு இல்லல்ல. எனக்கு நீ சொல்றத வச்சு எதுவும் புரிஞ்சுக்க முடியல. நான் நேரடியா பார்த்தாதான் என்னால ஏதாவது சொல்ல முடியும். சரி, இன்னும் இப்ப 2 பேருமே அம்மாவோட ரூம்க்கு வரும்போது அங்கிள் கதவை திறந்த நிமிஷமே அங்க இருக்க கண்ணாடியை பார்த்து டப்புன்னு கதவை லாக் பண்ணிடுவாரு. அப்படியே கேமராவும் திரும்ப இவ்வளவு நேரமா படுத்த படுக்கையா இருந்த அந்த மாயா இருக்காங்கல்ல, அந்த அம்மா மறுபடியும் கண்ண முடிக்கிற மாதிரி தெரியுது. இதே டைம்ல வெளியில வந்த அங்கிள் ஹீரோனை கூப்பிட்டு, இந்த பாரு நீ என்ன பண்ணுவே தெரியாத, முதல்ல அந்த கண்ணாடியில துணியை மாட்டி வை. அப்படி இல்லைன்னா அந்த கண்ணாடியவே உங்க அம்மா ரூம்ல இருந்து எடுத்துற. அங்கிள் என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? அது வெறும் கண்ணாடி தானே. இல்லவே இல்ல, அது ஒரு சபிக்கப்பட்ட கண்ணாடி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட அப்பாவுக்கு மொத்தமா 3 மனைவிகள். முதல் தாரத்துக்கு பிறந்தவங்க தான் நானும் உங்க அம்மாவும். மீதி 2 மனைவிகளுக்கு பிறந்தவங்க தான் அந்த ஜமால், ரஃபி அப்புறம் ஜகானா. திருமணமாகி ஒரு சில வருடங்களையே அந்த 2 மனைவிகளுக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஒரு நாள் தொலைஞ்சு போயிட்டாங்க. நாங்களும் எவ்வளவோ தேடி பார்த்தோம். ஆனா இப்போ வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஆனா ஒரு சில பேரு என்னோட அப்பா, அதாவது உன்னோட தாத்தா தான் சாத்தானுக்கு அந்த 2 மனைவிகளையும் பலி கொடுத்துட்டாருன்னு நம்புறாங்க. ஆரம்பத்துல இந்த கதைகளை கேட்கும் போது நானும் நம்பல. ஆனா ஒரு முறை இறந்து போன 2 சித்திகளுக்காக அப்பா கல்லறைய வச்சாரு. என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனவரு நான் ஆரம்பிச்ச எல்லாத்தையும் நானே முடிக்கணும்னு சபதம் எடுத்தாரு. அன்னைக்கு நைட்டு திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த தாத்தங்காரன் ஒரு பறவையோட கழுத்தை அறுத்து அந்த ரத்தத்தை குடிச்சு அதுக்கப்புறமா தான் ரத்தத்தை காணிக்கைய கொடுத்த சபிக்கப்பட்ட கண்ணாடிக்கு முன்னாடி அந்த நெல்லு குத்துற பாத்திரம் இருக்கும்ல, அதுக்குள்ள படுத்துக்கிட்டு என் குடும்பத்தை நிமே விட்டுரு, நான் என்னோட உயிரை காணிக்கையா கொடுக்குறேன்னு பெருவாங்கன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கொடூரமான சாத்தான் கிட்ட தான் ஒப்பந்தத்தை முறியடிச்சான். தாத்தாவோட காணிக்கை ஏத்துக்கிட்டு கண்ணாடிக்குள்ள பதுங்கி இருந்த அந்த சாத்தான் நேரா வெளியில வந்து அங்க இருக்க உலக்கைய வச்சு தாத்தா மூஞ்சிலேயே நங்குன்னு குத்தி ரொம்ப கொடூரமா அவரோட கதையை முடிச்சிருக்க. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்த குட்டி பையனான நம்ம அங்கிளும் பாத்துருக்காரு. ஆரம்பத்துல அது என்ன ஏதுன்னு புரியாம இருந்தாலும் கூட காலப்போக்குல அது பெருவாங்கன் அப்படிங்கிற ஒரு சாத்தான். அதுகிட்ட நம்ம ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்னா தங்களோட வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களை அந்த சாத்தான் கொடுக்குங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. இங்க பாரு ரீட்டா, இது எல்லாமே என் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா உன்னோட அம்மா மாயா அந்த சாத்தான் கிட்ட மறுபடியும் செல்வத்துக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கணும். முறையா அதுக்கான காணிக்கையை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த சாத்தான் உங்க அம்மா மட்டும் கிடையாது, உங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அது வேட்டையாடும். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஆன்டி கிட்ட இருந்து கால் வருத. மறுபடியும் ஒரு பேஷண்ட பார்க்க வந்திருக்கேன்னு அங்கிள் கால் கட் பண்ணிடுவாரு. சந்தேகத்துல ஹீரோனும் உண்மையை சொல்லுங்க, ஆன்டிக்கு நீங்க இங்க வந்திருக்க விஷயம் தெரியுமா? இல்லமா தெரியாது. என்ன அம்மா கிட்ட பேசுறது என் மனைவிக்கு பிடிக்காத. சரிமா நீ எதையும் யோசிக்காத, நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழியை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு அங்கிள் இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறமா வழக்கம் போல ஹீரோயின் தான் அம்மாவை சுத்தப்படுத்தலாமேன்னு அறைக்குள்ள போகும்போது அங்க இருக்க கண்ணாடி வழியா பார்க்கும்போது படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய அம்மாவுக்கு பக்கத்துல அங்கிள் சொல்லிட்டு இருந்த அந்த பெருவாங்கன் பேய் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு அம்மாவோட ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா உரியிற மாதிரி தெரியுது. பயத்துல நம்மால கதவை லாக் பண்ணிடுவா. அப்ப குட்டி பண்ண பாருங்களேன், நான் அம்மா கிட்ட போறேன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு ரூம் கிட்ட போயிட்டு இருக்கா. லாலா இதுக்கு மேல நீ அம்மா கிட்ட போக கூடாது. ஏன் என்னாச்சு? இல்லம்மா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, சோ நீ இனிமே அவங்கள பார்க்க கூடாதுன்னு சமாளிப்பா. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ரீட்டா, லாலா அம்மா கிட்ட வாங்கன்னு ஒரு குரல் கேக்குது. முதல்ல குட்டி பொண்ணு சந்தோஷத்துல அம்மா திரும்ப வந்துட்டாங்கன்னு ரூமுக்கு ஓடுவா. பின்னாடியே ஹீரோனும் உள்ள வந்து பாக்கும்போது இவளுக்கு சம ஷாக்கு. ஏன்னா எப்பவுமே படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய அம்மா இப்ப நல்லா குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துட்டு லாலாவையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க எப்படி குணமானீங்க? ஏன் நான் குணமானதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? சேச்சே அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு பயத்தோடய பேசிட்டு இருக்கா. உடனே மாயாவும் அங்க இருக்க அலமாரியை கை காட்டி எனக்காக உள்ள இருக்கக்கூடிய பச்சை ட்ரெஸ் எடுத்து கூட. இவளும் கதவை திறக்கிறா. பார்த்தா உள்ள பச்சை நிறத்திலேயே ஒரே மாதிரி நிறைய துணி இருக்கு. ஒரு குழப்பத்தோடயே ட்ரெஸ் மாத்தி விடலான்னு அம்மாவோட துணியை ரிமூவ் பண்ணிட்டு இருப்பா. இங்கதான் ஹீரோனுக்கு சம ஷாக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அம்மா முதுகுல நிறைய காயங்கள் இருந்திருக்கும்ல, ஆனா இப்ப அது எதையுமே காணோம். தங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம இவ ஒரு பக்கத்துல குழப்பத்துல இருக்கா. இன்னொரு பக்கத்துல அங்கிள் ஒரு சின்ன மந்திரவாதிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி தேவை,
எங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு பெருவாங்கன் பிடிச்சிருக்கு, எங்களோட அட்ரஸ் இங்கதான் இருக்க, சீக்கிரம் வாங்கன்னு இவர் அட்ரஸ் சொல்லிட்டு இருக்க அதே டைம்ல பாதையிலேயே காலும் கட் ஆகுது. இவரோட கார் ஒரு ரயில்வே டிராக்குக்கு பக்கத்துல ஸ்டாப் ஆகுது. சிக்னல் வர போட்டிருக்காங்க. அப்பதான் தான் மனைவி கிட்ட இருந்து ஒரு கால் வருது. சரின்னு காலை அட்டன் பண்ணும்போது அந்த பக்கத்துல பொண்டாட்டி பேசுறதுக்கு பதிலா இந்த பெருவாங்கன் பேய் இருக்குல்ல அது கேட்க பக்கம் சிரிச்சிட்டு கத்த ஆரம்பிக்குதுங்க. இந்த சவுண்ட கேட்ட அடுத்த நிமிஷமே ஏதோ வசியம் செய்யப்பட்ட மாதிரி அங்கிள் போனை காருக்குள்ளேயே போட்டுட்டு பொறுமையா அங்க இருக்க ரயில்வே டிராக்குக்கு நடுவுல போய் நிப்பாரு. அப்புறம் என்ன, ட்ரெயின் நேருக்கு நேரா வந்து அங்கிள் அடிச்சு தூக்க ஆளு சம்பவ இடத்துலயே க்ளோஸ். இன்னொரு பக்கத்துல இது எதுவுமே தெரியாத லீட்டா தன்னோட அம்மாவுக்கு ஜம்முன்னு காஸ்டியூம் மாத்தி விட்டு சரி பெருவாங்கன் பேய் இருக்கோ இல்லையோ தான் அம்மா திரும்ப வந்துட்டாங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம்னு அவங்கள கட்டி பிடிச்சு பாச மலைய புளிரா. பதிலுக்கு அந்த அம்மாவை பாருங்களேன், கண்ணாடியில நான் என்ன பார்க்க ஆசைப்படுறேன் இந்த மாதிரி பேசிட்டு கண்ணாடியை பார்த்தபடி இந்த அம்மா செல மாதிரி நிக்குது. நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. சடனா ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்க்கும்போது பக்கத்து பெட்ல இருந்த லாலாவை காணோம். பயந்து போனவ குடு குடுன்னு ஹாலுக்கு ஓடி வரும்போது அங்க துணியை போத்தனபடி ஒரு உருவம் நிக்குது. பொறுமையா பயந்து பயந்து இவ்வளவு அந்த துணிக்கு பக்கத்துல வந்தவ டக்குன்னு அதை பிடிச்சு இழுக்கும் போது பேனு உள்ள இருந்து லாலா கத்துவா, பயந்தியா பயந்தியா, அடி பாவி ஏன்டி இப்படி பண்ண, இல்ல உன்னை பயமுறுத்தணும்னு ஆசைப்பட்டேன், அதான் சரி நான் என் அம்மா கூட போய் விளையாடுறேன்னு இவ நேரா அங்க இருக்க ரூம்குள்ள போயிடுவா. பின்னாடியே ஹீரோயினும் போகும்போது அப்ப பாருங்க கீழே விழுந்த துணி இருக்குல்ல மறுபடியும் அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் எழுந்திருக்குது. இருந்தாலும் ஹீரோயின் இதை கவனிக்கவே இல்ல. நேரா ரூம்குள்ள வரும்போது அங்க இந்த அம்மா நல்லா குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்கு. மாயா ஜம்முன்னு அது கூட விளையாடிட்டு இருக்கா. அதே டைம்ல ஆன்டி கிட்ட இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ணிட்டு ஆன்டி எப்படி நல்லா இருக்கீங்களா, எது நல்லா இருக்கியாவா, நாசமா போனவளே உங்களால தாண்டி என் புருஷன் இறந்து போயிட்டாரு, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், உங்களோட சபிக்கப்பட்ட குடும்பத்தில இருந்து முடிஞ்ச வரைக்கும் நான் தள்ளி இருங்கன்னு என் புருஷன் கிட்ட எவ்வளவோ சொன்னேன், ஆனா நான் சொன்ன எதையுமே கேட்காம பாரு கடைசியில உங்களால அவர் இறந்து போயிட்டாரு, இனிமே என் மூஞ்சிலிய முழிக்காதீங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு அந்த அம்மா காலை கட் பண்ணிடுச்சு. இதே டைம்ல ஜமால், ரஃபி, ஜகானா 3 பேருமே கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் பேஜ் பேக்ல அக்கா பாத்தீங்களா நம்மளோட மூத்த அண்ணனான ரோனி அதாவது ஹீரோனோட அங்கிள் இறந்து போயிட்டாராம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், முதல்ல ஜாக்கு இப்ப ரோனி, அடுத்து நம்ம குடும்பத்துல யாரு சாக போறாங்களோ தெரியல, எனக்கு என்னமோ இந்த ரஃபால் தான் மேல போவான்னு நினைக்கிறேன். அட்டா பாவி ஏன்டா என்ன சொல்ற, நீ போய் சாக வேண்டியதானே. இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கும்போது சடனா மொத்த பேருமே பேனு கத்துறானுங்க. ஏன்னா முன்னாடியே லாரி வந்துட்டு இருக்கு, அதை கவனிக்காம இவனுங்க விளையாடிட்டு இருக்கானுங்க. நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல ஸ்டேரிங் பிடிச்சு திருப்ப 3 பேரும் உயிர் பழைக்கிறானுங்க. இதை இப்படியே விட முடியாது, நம்ம பாதுகாப்பு காச்சும் கண்டிப்பா அந்த வீட்டுல ஒரு தாயத்தை வச்சாகணும்னு அன்னைக்கு நைட்டே ஜமாலும் ரஃபியும் திருட்டுத்தனமா ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவனுங்க தரையில குளிய தோண்டி தாயத்தை வச்சிட்டு இருப்பானுங்க. அப்ப பாருங்க பக்கவாட்டுல இருந்த ஒரு அமானுஷமான உருவம் பொறுமையா இவங்க பக்கமா நடந்து வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்த அங்க நின்னுகிட்டு இருந்த ஜமால் கவனிக்கல. அப்பாடா டேய் நல்லபடியா எல்லாத்தையும் புதைச்சிட்டா இப்படி சொல்லி வாய கூட முடல. மறுபடியும் டம்மு டம்முன்னு உலக்கையில குத்தக்கூடிய சத்தம் கேக்குது. ஆத்தாடி அளவுரா சாமின்னு 2 பேரும் தெரிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடிய போயிடுவானுங்க. அன்னைக்கு நைட்டு ரஃபி தன்னோட வீட்டுக்கு தனியா வந்திருப்பான். ஜமால் மட்டும் வேற வீட்டுக்கு போயிருப்பான். சரி இவன் குளிக்கலாமேன்னு போகும்போது சடனா அந்த வீட்டுக்கு மேல ஏதோ ஒண்ணு ஏறி குதிச்ச மாதிரி அந்த இடமே அதிர்து. அது மட்டும் கிடையாது, அந்த கொடூரமான பெருவாங்கன் பேய் இருக்குல்ல அது அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டு கேட்க பகன் சிரிக்க ஆரம்பிக்குது. பயந்து போன ரஃபி கையில ஒரு பட்டாக்கத்தை எடுத்துக்கிட்டு டேய் நீங்க தப்பான வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கீங்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படி இப்படின்னு பையன் கத்திட்டு இருக்கும்போது சடனா அங்க இருக்க சோஃபா கடியில இருந்த பேயோட கைகள் இவன் காலை பிடிக்குது. பையன் தான் கத்தி வச்சிருக்கானே, உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் சாகு சாகுன்னு இவன் அந்த கைய பிடிச்சு தாறு மரா வெட்டுறாங்க. அந்த தர ஃபுல்லாவே பயங்கரமா ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது தான் பயபுளுக்கு சம ஷாக்கு. இவன் வெட்டிக்கிட்டு இருந்தது பேயோட கைய கிடையாது, இவனோட சொந்த காலை. பாருங்க மணிக்கட்டோட சேர்த்து இவன் கால் தனியா துண்டா கிடக்குதுங்க. ஐயோ அம்மானு பையன் காலை பிடிச்சு கதறி அழுவான். அப்பதான் துண்டான அந்த காலை கொடூரமான அந்த பேய் சோஃபா கடியில இழுத்துட்டு போகுது. எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு இவனும் தத்தி தவழுவான். ஆனா அது எதுவும் வேலைக்காகல. கடைசியில அந்த பெருவாங்கன் ரஃபியவும் அங்க இருக்க சோஃபாக்குள்ள இழுத்துட்டு போய் ரொம்ப கொடூரமா சாகடிக்கிற மாதிரி தெரியுது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. அங்கிள் சொன்ன மாதிரியே அம்மாவோட ரூம்ல இருக்க கண்ணாடியில நம்ம ஹீரோயின் துணியை போத்தி விடுவா. அப்ப தங்கச்சி லாலாவும் தான் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுப்பா. ஆனா ஹீரோயின் பார்க்கும்போது அது புழு பூச்சியா தெரியுது. சோ டக்குன்னு தட்டி விடும்போது லாலா அழுதுகிட்டே வெளியில ஓடி போயிடுவா. அடாச்சா நம்ம தான் தப்பா இதையோ பாத்துட்டோம் போலன்னு மறுபடியும் லாலா கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்துறா. அன்னைக்கு நைட் ஆகுது, நல்லா தூங்குறாங்க. அப்ப மறுபடியும் ஹீரோயினோட காலுக்கு பக்கத்துல ஒரு அண்டங்காக்கா வந்து நிக்குது. அது மட்டும் இல்ல இவளோட தலகாணிக்கு அடியில ஏதோ ஒண்ணு நகர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. சந்தேகத்துல பொறுமையா தலகாணி எடுத்து பார்க்கும்போது உள்ள இறந்து போன நிலைமையில ஒரு காக்கா இருக்கு. பயபுள்ள மிரண்டே போயிடுவா. வாந்தி வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நேரா அங்க இருக்க வாஷ் பேஷன் கிட்ட வந்தவ இவ எடுத்த அந்த வாந்திய பார்க்கும்போது அது காக்காவோட உடல் பாகங்கள் மாதிரி தெரியுது. கூடவே வாய் ஃபுல்லா ரத்தம் வேற. பயத்துல தண்ணிய வச்சு மூஞ்ச கழுவுறா. ஆனா எத்தனை முறை கழுவுனாலுமே இவ முகத்துல ரத்தம் இருந்துகிட்டே இருக்கு. என்னடா இது மேஜிக்கா இருக்குன்னு கழுவுறா கழுவுறா கழுவிக்கிட்டே இருக்கா. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் தான் அந்த ரத்தம் மறையுது. கூடவே இவ எடுத்த வாந்திய பார்க்கும்போது இப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்ல. இதே டைம்ல பெட்ல இருக்க லாலா அக்கா ரூம்ல இல்லன்னு சொல்லிட்டு அவளை தேடி வீட்டுக்கு வெளியில வருவா. இதுக்கடையில ஹீரோனை பாருங்க திரும்ப தான் ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு காக்கா ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து விழுத. ஒரு சந்தேகத்துல எட்டி பார்க்கும்போது தங்கச்சி வெளியில நடந்து போயிட்டு இருக்க விஷயத்த பாத்துட்டா. எங்க தான் அப்பாவை போல இவளுக்கும் ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்தால வேகமா வெளியில ஓடி வருவா. ஆனா அதுக்குள்ளேயே தங்கச்சியை
பாருங்களேன், அங்க இருக்க ஒரு சின்ன கைவிடப்பட்ட கிணத்துக்கு மேல இருக்கா. சோ நடக்கிற விஷயங்களை பாக்கும்போது தங்கச்சி தன்னோட கட்டுப்பாட்டுல இல்லங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. நல்ல வேலை இவ உள்ள விழுறதுக்குள்ளேயே லாலாவை எப்படியோ ஹீரோயின் காப்பாத்திட்டா. அக்கா எனக்கு என்னாச்சு, நான் எப்படி இங்க வந்தேன்? அது ஒண்ணு இல்ல செல்லம், நீ தூக்கத்துல வந்துருப்பன்னு அவளை சமாதானப்படுத்தி ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அப்பதான் கேமராவும் அங்க இருக்க கிணத்துக்குள்ள போகும்போது உள்ள இந்த ஹீரோயினோட அம்மா மாயா இருக்கால, அவ பேய் மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தங்கச்சிய நல்லா தூங்க வச்சாச்சு. அப்ப சடனா அம்மாவோட ரூம்ல இருந்து நிறைய அமானுஷமான சத்தங்கள் கேக்குது. சோ என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவளும் கதவை திறக்கிறா. முதல்ல அங்க இருக்க கண்ணாடி மூலமா பாக்கும்போது அம்மா உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. அதுவே இவ உள்ள வந்து பாக்கும்போது அந்த அம்மா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. இதுல எது உண்மைங்கிற குழப்பம் நம்ம ஹீரோனுக்கு அளவுக்கு அதிகமா இருக்கு. ரைட்ரா, இந்த கண்ணாடியில தான் எல்லா பிரச்சனையும். இன்னைக்கு அதை அடிச்சு தும்சம் பண்ணலான்னு கொத்தோட அதை தூக்கிட்டு வெளியில போகும்போது அப்ப பாருங்க, சுவர்களுக்கு மேல அந்த பெருவாங்கன் பேய் உட்கார்ந்து இருக்க விஷயம் நமக்கு தெரியுது, ஹீரோனுக்கு தெரியல. கண்ணாடியை தூக்கிட்டு நேரா வெளியில வந்தவ தரையில போட்டு ஒரு பெரிய கல் எடுத்து டம்மு டம்மு நடிக்கிறா. ஆனா அந்த கண்ணாடி இரும்பை விட ரொம்ப பலமா இருக்கு. ஒரு சின்ன கீறல் கூட விழல. ஒரு கோவத்துல அந்த கண்ணாடியை வெளியில வீசிட்டு நம்ம ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வந்துருவாங்க. லாஸ்டா அந்த கண்ணாடியில பெருவாங்கன் பேய் கைகளை வைக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல கட் பண்ணா காலையில விடியுது. நம்ம ஹீரோயின் திரும்ப தான் அம்மா ரூமுக்கு வந்து பாக்கும்போது இவளுக்கு பேச்சு முச்சை இல்ல. ஏன்னா நைட்டு இவ ஒரு கண்ணாடியை தூக்கி போட்டிருப்பால, அதே கண்ணாடி மறுபடியும் அம்மாவோட ரூம்ல இருக்கு. எப்படி இது இங்க வந்துச்சுன்னு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறமா அம்மா எனக்கு மறுபடியும் ட்ரெஸ் மாத்தி விடுன்னு சொல்லுவா. சரி என்ன இவ்வளவு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணும்போது நேத்தே முதுகுல இருந்த காயம் சரியா இருக்குல்ல, ஆனா இப்ப பாக்கும்போது அந்த காயம் பச்சை நிறத்துல இருக்கு. இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா? லாலா, இந்த வீட்ல இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, வா இங்க இருந்து கிளம்பலாம். முடியாது, நான் அம்மாவை தாண்டி எங்கேயும் வரமாட்டேன்னு இவ திரும்ப அந்த ரூம்குள்ள போகும்போது லாலா எதை பார்த்தான்னு தெரியல, பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. என்னன்னு புரியாம ஹீரோனும் உள்ள வருவா. அப்பதான் ரெண்டு பேருமே கவனிக்கிறாங்க, அம்மா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பச்சை நிறமா மாற ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன, குட்டி பொண்ணு லாலாவே, அக்கா அம்மாவும் வேணா ஒண்ணு வேணா, வாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பலான்னு கார் எடுத்துக்கிட்டு நேரா தங்களோட ஆன்ட்டிய பாக்குறதுக்காக சிட்டிக்குள்ள வராங்க. அப்போ ஒரு இடத்துல சிக்னல் போட காரும் ஸ்டாப் ஆகுது. அப்போ ஒரு வயசான பாட்டி பக்கத்துல வராங்க. பொறுமையா கார் கண்ணாடியை தட்டுறாங்க. சரி காசு தான் கேக்குறாங்க போலன்னு இவளும் இறக்கப்பட்டு விண்டோவை இறக்குறா. ஆனா அந்த பாட்டியை பாருங்களேன், எனக்கு தேவை பணம் கிடையாது, உங்களோட ஆன்மான்னு சொல்லுவா. ஏக்கா இந்த அம்மா பேசுறதே சரியில்லை, நீ முதல்ல வண்டி எடு. ஒரு பயத்தோடைய ஹீரோயின் மறுபடியும் வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவ பாருங்க ரன்னிங்லயே அந்த பாட்டியோட உருவம் கார் கண்ணாடியில தெரியுது. உங்க ஆன்மாக்களை கொடுங்கன்னு பயங்கரமா கத்துவா. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாக்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்ல. அதுக்கப்புறமா எப்படியோ தட்டு தருமாறி ஒரு வழியா ஆன்ட்டியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த அம்மா கதவை திறந்ததுமே நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேப்பா. ஆன்ட்டி பிரச்சனை கைமீறி போயிடுச்சு, என் அம்மா உடம்பு முழுக்க முழுக்க பச்சையா மாறிடுச்சு, உங்களால மட்டும்தான் எங்களுக்கு உதவி பண்ண முடியும், என்ன இருந்தாலும் குட்டி பசங்களாச்சே. சோ அதனால ஆன்ட்டி இறக்கப்பட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாருமா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி அது ஒரு சபிக்கப்பட்ட கண்ணாடி, அதுக்குள்ளதான் அந்த பெருவாங்கன் பேயும் இருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னாடியே நானும் உங்க அங்கிளும் உங்க அம்மா கிட்ட அந்த கண்ணாடியை தெற்கு கடலுக்குள்ள தூக்கி போடுங்கன்னு சொன்னோம். சரி சரின்னு தலையாட்டிட்டு உங்க அம்மா இத்தனை நாளா அந்த கண்ணாடியை வச்சு நிறைய தீய சடங்குகளை பண்ணிருக்கா. பிரச்சனை அது மட்டும் இல்ல, இது உங்க தாத்தா முடிச்சிட்டு போன சடங்கு. இப்ப அதையே உங்க அம்மா ஆரம்பிச்சதால 7 பரம்பரைக்கு அந்த பெருவாங்கன் சாத்தா நம்மள விடாது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு தெளிவா புரியல. உங்க அம்மா திடீர்னு பணக்காரியானா, அது மட்டும் இல்ல நினைக்கிறத விட செல்வமும் அதிகமாச்சு. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பா அவ ஏதோ ஒரு தப்பான பாதையில போறான்னு. ஒவ்வொரு முறையுமே இந்த பெருவாங்கன் சாத்தான யாரு கூப்பிடுறாங்களோ அவங்க கிட்ட அந்த சாத்தா ஒரு காணிக்கை எதிர்பார்க்கும். என் கணிப்பு சரியா இருந்தா உன்னோட தங்கச்சியான இந்த லாலா இருக்கால, இவளத்தான் உங்க அம்மா சாத்தானுக்கு காணிக்க கொடுக்க நினைச்சிருப்பா. ஆனா கடைசி நிமிஷத்துல அவளுக்கு அதை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல போல. சோ சாத்தான் கடுப்பாகி முதல்ல உங்க அப்பாவை சாகடிச்சது, அப்புறம் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆக்குச்சு, கடைசியா உங்க அம்மாவோட ஆன்மாவையே உறிஞ்சு அவங்களோட கதையவும் முடிச்சிருச்சு. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இனிமே உன் அம்மா உருவத்துல இருக்கக்கூடிய ஆள் உன் அம்மா கிடையாது. இந்த பிரச்சனையை விட்டு நீங்க உங்களோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா தென்மேற்குல இருந்து நான் கொண்டு வந்த ஒரு புனித நீர் இதுக்குள்ள இருக்கு. சரியா 7 முறை உங்க அம்மாவோட நுனி கால்ல இருந்து தலை வரைக்கும் இந்த தண்ணியை ஊத்தியாகணும். ஒருவேளை இது மூலமா கூட உங்க அம்மா உடம்புக்குள்ள இருக்க அந்த பேய் அழிஞ்சு போகல அப்படின்னா வேற வழியே கிடையாது. யோசிக்காம உங்க அம்மா உடம்ப நெருப்ப வச்சு எரிச்சிரு. இது மட்டும் தான் நீங்க ரெண்டு பேரும் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. இல்ல ஆண்டி, என் அம்மாவில என்னால கொல்ல முடியாது, நாங்க வேணா வேற ஒரு ஊருக்கு போயிடுறோம். என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, அது பேய்மா, நீ எங்க போனாலும் சரி உங்களை தேடி தேடி வேட்டையாடும். பிரச்சனை என்னன்னா உங்க அம்மாவோட வாரிசுகளான உங்களால மட்டும்தான் அந்த பெருவாங்கன் பேயவும் அழிக்க முடியும். ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோயின் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவ சரின்னு சம்மதிக்கிறா. ஆண்டி என்னோட தங்கச்சி இங்கே இருக்கட்டும், நான் மட்டும் வீட்டுக்கு போறேன். இந்த பாரு, இங்க இருக்கதை விட இவ உன் கூட இருந்தா மட்டும்தான் பாதுகாப்பு. சரின்னு தங்கச்சியை கூட்டிக்கிட்டு ஹீரோயின் இப்ப வீட்டுக்கு கிளம்புறா. அதே டைம்ல இந்த ஆன்ட்டியோட வீட்டுக்குள்ள பாருங்களேன், பெருவாங்கன் பேய் வீட்டோட மேற்கூரையில பள்ளி மாதிரி தொங்கிட்டு இருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாம கடவுள்கிட்ட வேண்டலாமேன்னு இந்த அம்மா வீட்டுல உட்காந்து பூஜை போடுவாங்க. தேங்காயை உடைக்கிறப்ப உள்ள இருந்து ஃபுல்லா ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. சோ கண்டிப்பா அந்த பெருவாங்கன் இங்கதான் இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் தப்பிக்க கூட ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த பேய் இவங்களோட தலையவே துண்டா வெட்டிரும். இன்னொரு பக்கத்துல வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் தங்கச்சிய காருக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு, இந்த பாரு எக்காரணத்தை கொண்டும் நீ வெளியிலேயே வரக்கூடாதுன்னு கதவை லாக் பண்ண சொல்லிப்பா. இப்ப நம்ம தலைவி மட்டும் வீட்டுக்குள்ள வரா. பவர் கட் ஆயிடுச்சு. சோ விளக்கு எடுத்துக்கிட்டு அம்மாவோட ரூமுக்கு
வரும்போது இன்னும் அந்த அம்மா நல்லா தூக்கத்துல இருக்காங்க. ரைட்ரா, இதான் சரியான நேரம்னு கலசத்துல இருக்க அந்த புனிதமான நீர் எடுத்து நுனிக்கால்ல இருந்து தலை வரைக்கும் 7 முறை ஊத்துவா. கிட்டத்தட்ட இவ்வளவு நேரம் ஆனாலும் கூட அந்த அம்மா நல்லா தூங்கிட்டு தான் இருக்கு. இதே டைம்ல லாலா காருக்குள்ள ஒளிஞ்சிருப்பால. அப்ப யாரோ ஒருத்தர் காரோட விண்டோவை தட்டுறாங்க. ஒரு பயத்தோடயே லாலா லைட்டா எட்டி பார்க்கும்போது அது இறந்து போன அங்கிள். இவளுக்கு தான் அங்கிள் ரொம்ப பிடிக்கும்ல. சோ அதனால இவ பாட்டுக்கு இறங்கி அங்கிள் கூட நடக்க ஆரம்பிக்கிறா. வீட்டுக்குள்ள இருக்க ஹீரோனுக்கு கார் கதவு மூடக்கூடிய சத்தம் கேக்குது. எட்டி பார்க்கும்போது தங்கச்சி இந்த அங்கிள் கூட நடந்து போற விஷயத்த பாத்துட்டா. லாலா அது எதுவும் உண்மை கிடையாது, அங்கிள் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு கத்துவா. இந்த சத்தத்தை லாலா கேட்டாலோ இல்லையோ பெட்ல படுத்த படுக்கையா இருந்த மாயா கேட்டு டப்புன்னு இருந்துட்டா. அப்புறம் என்ன வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு ஹீரோயினை சாகடிக்க ட்ரை பண்ணுவா. ஆனா நம்மால தப்பிச்சு வெளியில ஓடி வந்துட்டா. இதே டைம்ல லாலாவை அங்கிள் கூட்டிட்டு போன மாதிரி தெரிஞ்சிருக்கும்ல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்கிள் உருவம் மறைஞ்சு அதுக்கு பதிலா இறந்து போன ஹீரோயினோட தாத்தா இருக்கார்ல அவரோட உருவத்துக்கு மாறுது. தன்னோட சுய நினைவை இழந்து கொட்டகைக்குள்ள இருக்க அந்த உரலுக்கு தூக்கிட்டு வந்து லாலாவை அதுக்குள்ள படுக்க வச்சுட்டானுங்க. பின்னாடியே தங்கச்சி தேடி வந்த ஹீரோனும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருவா. முன்னாடியே அம்மா உடம்புக்குள்ள இருக்க பேயும் உலக்க எடுத்துக்கிட்டு தங்கச்சியை போடுத்தலான்னு ரெடியா நிக்கிறா. அப்ப சடனா பாதியிலேயே கண்ண முடிச்ச லாலா ஐயோ பேயின்னு கத்திக்கிட்டு ஓடுவா. இதான் சாக்குன அம்மா கையில இருக்க உலக்க எடுத்து மண்டையிலேயே ஒரு அடி. மாயா உரலுக்குள்ள விழுந்துருவா. அம்மான்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் கூட இப்ப இது முழுமையான பேய். சோ உலக்கைய வச்சு மூஞ்சு மோரெல்லாம் குத்தி உடைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த அடி எல்லாமே நின்னுகிட்டு இருந்தா அந்த தாத்தாவோட பேய் இருக்குல்ல அதுக்கும் ஃபீல் ஆகுது போல. சோ முதல்ல அங்க இருந்த தாத்தாவோட பேய் காலி அடிச்சு ஏற்கனவே ஆன்டி சொன்ன மாதிரி கண்ணாடிய தெற்குல இருக்க கடல்ல போட சொல்லிருப்பாங்கல்ல. சோ அந்த கண்ணாடியை வச்சு எடுத்துட்டு போலான்னு மறுபடியும் தங்கச்சிய கார்ல உட்கார வச்சுட்டு இவ கண்ணாடி எடுக்கலாமேன்னு உள்ள வரும்போது அங்க மறுபடியும் இந்த அம்மாவோட பேய் வந்துருச்சு. இப்ப அந்த பிர்வாங்கன் பேயும் இதான் சாக்குன அம்மா உடம்புல இருந்த ஹீரோயின் உடம்புக்கு மாறிட்டு இருக்கு. காருக்குள்ள உட்கார்ந்து இருக்க லாலாவுக்கு நம்ம ஹீரோயின் கத்தக்கூடிய சத்தம் ரொம்ப தெளிவா கேக்குது. சோ குடுகுடுன்னு பயத்தோட நேரா வீட்டுக்குள்ள ஓடி வந்தவ அங்க இருக்க விளக்கெடுத்து டப்புன்னு அம்மாவோட மூஞ்சில ஒரு அட்டி. அம்படுதாங்க உடம்பு ஃபுல்லா தீப்பிடிச்சு அந்த ஆன்டி சொன்ன மாதிரியே மாயா உடம்புக்குள்ள இருந்த பிர்வாங்கன் பேயோட சேர்த்து அந்த அம்மாவும் மொத்தமா அழிஞ்சு போயிடுவாங்க. ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க பிளான் போட்ட மாதிரியே தெற்குல இருக்க கடல் பகுதிக்குள்ள இவங்க அந்த மர்ம கண்ணாடியை தூக்கி போட்டுருவாங்க. ஒரு சில மணி நேரங்களுக்கு காருக்குள்ளேயே நம்ம லாலா நல்லா தூங்கி போயிடுவா. மறுபடியும் கண்ண முழிச்சவ அக்கா டைம் ஆச்சு வா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோனை தேடிட்டு இருக்கா. அப்பதான் காருக்கு பின்னாடி இருந்து கறக்கு முறக்குன்னு ஏதோ சத்தம் கேக்குது. பக்கத்துல வந்து பார்த்ததுமே லாலாவுக்கு சம ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் ஒரு காக்காவை கடிச்சு தின்னுகிட்டு இருக்கா. அவளோட கண்கள் கூட பார்க்க சிகப்பா இருக்கு. கூடவே நம்ம லாலாவை பார்த்து பேய் மாதிரி சிரிக்கிறா. அப்படின்னா லாஸ்டா மாயா உடம்புக்குள்ள இருந்த பேய் அப்படியே ஹீரோயின் உடம்புக்குள்ள வந்திருக்கணும். சோ இதுக்கு அப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.